இன்றைக்கி நம்ம கிளாஸில் எக்ஸசைஸ் 8 தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 7 வரைக்கும் போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டாலி 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 பாட் ஆவண்ணான்றதுனால டிக் டேஷ் இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக போட்டுக்கோங்க. பாட் பாடி பாடி பியும் டிக்கு டியும் டிக்கு ஹாக்காக ஒரு லைட் டேஷ் பாடி. கோல் ஓ டிக்கு கல் லைட்டு யூ இருக்கு லைட் டேஷ் செகண்ட் பிளேஸ். ரோட் ரோட் ரட்டுக்கு லைட் டேஷ் ரோட்டுக்கு டிக் டேஷ். டோம் டிக் டேஷ். டம் லைட் டேஷ் யூ இருக்கு லைட் டேஷ் செகண்ட் பிளேஸ். கீடு தேர்ட் பிளேஸு த்ரூ த லைன் டிக் டாட் போட்டால் கீடு லைட் டாட் போட்டால் கிட் ரெண்டுமே த்ரூ த லைன். டி ரெண்டு பபல் இருக்குது. ஃபைனலாக பபல் ஃபாலோ பண்ணுது அதனால் ஃபைனலாக ஒரு பபல் வச்சுருக்கோம். டிக்கு முன்னாடி இருக்க ஐ தான் இந்த பபல் கிட்டி. லீக்கு எல்லுகே ஈன்னா டிக்கு. லிக்கு எல்லுகே லைட் டாட் ஈனா லைட் டாட். கில்லு தேர்ட் பிளேஸு த்ரூ த லைன் KL கில் தேர்ட் பிளேஸ் த்ரூ த லைன். ஃபேட் டிக் டாட் செகண்ட் பிளேஸ். ஃபெட் FD லைட் டாட். லெய்டு செகண்ட் பிளேஸு டிக் டாட் ஆன் த லைன். லெட் LD லைட் டாட் லெட். ரெய்டு ஏன்னா டிக் டாட். ரெட் ஏனா லைட் டாட் ரெட். பில்லோ PE வந்துருச்சு அப்போனா த்ரூ த லைன். பில்லோவுடு கையை எடுக்கவே கூடாது. எல்லுலேருந்து எவ்வளோ வேணால் யோசிக்கலாண்டிக்கு கையை எடுக்காமல் போடணும். பில்லோவுடு. பூலீடு ஊ சவுண்டில் வந்திருக்கு அதனால் த்ரூ த லைன். பூலீடு. ஹீடு HD ஈன்னா ஹிட் HD லைட் டாட் ஈனா. ஊ வவல் அப்போனா டேஷ். சீப்புக்கு டிக் டாட்டு சிப்புக்கு லைட் டாட். சிப்பு மூணுமே த்ரூ த லைன் ஓகேங்களா. தேர்ட் பிளேஸ் வவல் அதனால் த்ரூ த லைன் சிப்பு. ரீப் ரீப் தேர்ட் பிளேஸில் டிக் டாட். ஓகே இந்த எக்ஸசைஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் 9 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க போல் அது உங்களுக்கு ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. கிராம்லாக்ஸோட டெஃபனேஷன் பார்த்தலாம். இது வந்து நம்ம டெஃபனேஷன்லாம் இது வரைக்கும் தேவையில்லை. ஜூனியருக்கு பிகினர்ஸ் படித்தாலும் இதுவரை தேவையில்லை. ஆனால் இதுக்கப்புறம் தேவை. ஏன்னா ஜூனியருக்குமே செகண்ட் பேப்பர் வந்துருச்சு. அதில் பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால் கண்டிப்பாக கிராம்லாக்ஸை பற்றி கேட்கலாம். ஃப்ரீக்வெண்ட்லி அக்வரிங் வேர்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் ஷார்ட்டன்ட் பை அ சிங்கிள் சைன். ஓகே ஒரு சிங்கிள் சைனை ஒரு வேர்டாக ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா அது கிராம்லாக்ஸ். இப்போ இங்கே பி போட்டிருக்கேன். பி இது என்ன வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகுது? பியாக ரெப்ரசன்ட் ஆகுது. அப்போனா இது ஒரு கிராம்லாக்ஸ். தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் ரிட்டன் அபோவ் ஆன் த்ரூ த லைன் ஆஸ். அப்படின்னா அபோவ் த லைன்லேயும் இது போட்டால் ஒரு வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகும். ஆன் த லைனில் போட்டால் இன்னொரு வேர்டாக ரெப்ரசன்ட் ஆகும். த்ரூ த லைனில் போட்டால் அது இன்னொரு வேர்டாக ரெப்ரசன்ட். மொத்தமாக கிராம்லாக்ஸுக்கு எத்தனை பிளேசஸ் இருக்குது? 3 பிளேசஸ் இருக்குது. அபோவ் த லைன், ஆன் த லைன், த்ரூ த லைன். ஓகே பஞ்சுவேஷன் இது இந்த கிராம்லாக்ஸுக்கு கீழேயே கொடுத்துருப்பாங்கப்பா. இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பஞ்சுவேஷன் புல் ஸ்டாப் அப்படின்னா ஒரு குட்டியாக கிராஸ் மார்க். ஒரு குட்டியாக கிராஸ் மார்க் போட்டிங்கன்னா இது பேர் என்னென்னா புல் ஸ்டாப். டேஷ் அப்படின்னா இப்படி போகணும். டேஷுக்கு நெக்ஸ்ட் பேராகிராஃப்னு அர்த்தம். டைப் ரைட்டிங்கில் 2 ஸ்லாஷ் மாதிரி இருக்கும். டைப் ரைட்டிங் முடிச்சுருந்தா எல்லோரும் ஷார்ட்டன் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 2 ஸ்லாஷ் மாரி இருந்துச்சுன்னா அது டைப் ரைட்டிங்கில் நெக்ஸ்ட் பேராகிராஃப்னு அர்த்தம். அதுவே ஷார்ட்டனில் என்ன சிம்பிள்னா இப்படி இருக்கும்ப்பா டேஷ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுக்கோட மீனிங் நெக்ஸ்ட் பேராகிராஃப். இன்ட்ரோகேஷன் மீன்ஸ் கொஷின் மார்க். எல்லாத்துலேயுமே ஒரு புல் ஸ்டாஃப்னா கிராஸ் மார்க்குன்னு சொல்லிட்டோம். எக்ஸ்க்ளமேஷன்
ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கிராஸ் மார்க், புல் ஸ்டாஃபுக்கு பதிலாக எக்ஸ் மார்க் போடுறோம், அவ்வளோதான். இதை வந்து இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கப்பா. செகண்ட் பேப்பரில் 4 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த புல் ஸ்டாஃப் வச்சிங்கன்னா இதுக்கு 1 மார்க், இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா இதுக்கு 1 மார்க், இன்டர்கேஷனுக்கு 1 மார்க், எக்ஸ்ப்ளனேஷனுக்கு டோட்டலாக 4 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை தனியாக கூட நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, இல்லை புக்கிலே கூட நீங்கள் மார்க் பண்ணி கூட படிச்சுக்கோங்க. கிராம்லாக்ஸ் பார்க்க போகிறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேசேஜ் நீங்கள் ஸ்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் ஸ்பீடு, அதில் 30% உங்களுக்கு கிராம்லாக்ஸ் கவர் ஆகும்ப்பா. அப்படின்னா கிராம்லாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 30% ஃப்ரேசஸ் கவர் ஆகிடும். ஓகேங்களா? 60% இதுவே போயிடும். பாக்கி இருக்கிற 40% தான் உங்களுக்கு வேர்டாக இருக்கும். ப்ரிசைவ், ஹாப்பி, இந்த மாதிரி வேர்ட்ஸாக எத்தனை % இருக்கும்? 40% தான் இருக்கும். நீங்கள் கிராம்லாக்ஸ்னால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ இல்லைன்னா ஆன் ரெண்டுத்துக்குமே அபோத லைனில் ஒரு புல் ஸ்டாஃப் வச்சிங்கன்னா அது ஏ இல்லைன்னா ஆன். அதையே ஆன் த லைனில் வச்சிங்கன்னா தி, THE, ரொம்ப அழுத்திலாம் வைக்க வேணாம். ஆன் த லைனில் இப்படி ஒரு புள்ளி மாதிரி வச்சிங்கன்னா அது தி. ஆல் மேலேந்து கீழே குட்டியாக டார்க்கு, நான் டார்க்குன்னு எழுதுறேன்னா புக்கில் கொஞ்சம் சரியாக தெரியாது. 2 ரெண்டுத்துக்குமே சேம், மேலேருந்து கீழே டார்க்கு. அந்த ஆரோ மார்க் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா மேலேருந்து கீழேன்னு மென்ஷன் பண்ணுது. 2வும் டார்க்கு தான், ஆலும் டார்க்கு தான். அது அப்படியே ஆளை லைட்டாக போட்டிங்கன்னா, மேலேருந்து கீழே லைட்டாக போட்டிங்கன்னா ஆஃப். அதையே ஆன் த லைனில் லைட்டாக போட்டிங்கன்னா TO2. அபோத லைனில் மேலேருந்து கீழே போட்டிங்கன்னா ஆன். அதையே ஆன் த லைனில் யூஸ் பண்ணிங்கன்னா பட்டு. எல்லாமே குட்டியாக இருக்கணும். ஓகேவா? ஹால்விங் பிரின்சிபல் ஒன்று படிப்பீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம். இப்போதைக்கு குட்டியாக போடணுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பெருசாக போடக்கூடாது, குட்டியாக போடணும். ஆட்டு மேலேருந்து கீழே, OUGHT ஆட்னா வேண்டும்னு அர்த்தம்ப்பா. பெருசாக AWE AU இது யூஸ் ஆகாது, இது யூஸ் ஆகும். AUGHT ஆட் அப்படின்னா வேண்டும்னு அர்த்தம். டிக்கு. ஓகேங்களா? டார்க்கு, நான் டார்க்குன்னு எழுதியிருக்கிறத மட்டும்தான் டார்க்கு, பட் இதெல்லாம் லைட்டு. ஹூ மேலேருந்து கீழே டார்க்கு. அண்டு கீழேந்து மேலே, இதோட பொசிஷனும் ரொம்ப முக்கியம். கீழேந்து மேலேயா மேலேருந்து கீழான்றது ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் பக்கத்தில் இருக்கிற வேர்டை நம்ம ஜாயின் பண்ணி போட முடியும். ஜாயின் பண்ணி போடுறதுக்கு பொசிஷனை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது லைட்டு. ஷுட்டு கீழேந்து மேலே லைட்டு ரெண்டுமே லைட்டு. ஓகேங்களா? ஓகே. டார்க்குன்னு எழுதிருக்கிறது மட்டும்தான் டார்க்கு. ஓகேங்களா? ஏ ஆன்னா அபோத லைன், தீனா ஆன் த லைன் ஒரு புள்ளி வைக்கிறோம். அதனால தான் புல் ஸ்டாஃபை புள்ளியாக யூஸ் பண்ணாமல் கிராஸ் மார்க் யூஸ் பண்ணுற காரணமே இதுதான். அபோத லைனுக்கும் ஒரு கிராம்லாக் இருக்குது, ஆன் த லைனுக்கும் ஒரு கிராம்லாக் இருக்குது புல் ஸ்டாஃபில். அதனால் புல் ஸ்டாஃபை ஷார்ட் அண்டில் மாற்றிட்டாரு பிட்மேன் கிராஸ் மார்க்காக. ஓகேங்களா? கிராஸ் மார்க் யூஸ் பண்ணிங்கன்னா புல் ஸ்டாஃப்னு அர்த்தம். ஆல் மேலேருந்து கீழே டார்க்கு, அதையே ஆன் த லைனில் போட்டிங்கன்னா 2 ஆர் TWO2 ரெண்டுத்துக்குமே சேம் தான். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க வேர்டை வச்சு தான் ஐடென்டிஃபை. 2 டசன்ஸ் ஆஃப் பென்சில்னு மென்ஷன் பண்ணால் எந்த 2 வரும்? TWO2 அப்படின்னு வச்சு அதை ஃபில் பண்ணிக்கணும். TOO2 லாங் ரொம்ப தூரம், 2 ஃபேர் ரொம்ப தூரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னா TOO அப்படின்னு யூஸ் பண்ணணும். பக்கத்தில் இருக்க ஒரு சென்டென்ஸை வச்சு தான் நம்ம TWO2வா TOO2வான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியும். இப்போதைக்கு TWO2னாலும் TOO2னாலும் டிக்கு, மேலேருந்து கீழே ஆன் த லைன், இதை மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆஃப் மேலேருந்து கீழே லைட்டு, TO2 ஆன் த லைன் மேலேருந்து கீழே. ஆணு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு குட்டி கோடுப்பா, மேலேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரைட்டாக குட்டி கோடு போட்டிங்கன்னா ஆணு. அதை அப்படியே ஆன் த லைனில் போட்டிங்கன்னா பட்டு, அபோத லைனில் போட்டால் ஆணு. ஆட் OUGHT மேலேருந்து கீழே டிக்கு, அபோத லைன், அதையே ஆன் த லைனில் போட்டிங்கன்னா ஹூ. அண்டு கீழேந்து மேலே லைட்டு, ஷுட்டு கீழேந்து மேலே லைட்டு, அபோத லைனில் போட்டால் அண்டு, ஆன் த லைனில் போட்டால் ஷுட்டு. இப்போ இதை போய் இப்படி பார்க்குறீங்கப்பா, இப்படி பார்த்துட்டு உடனே மெமரைஸ் ஆகிடும் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. ஏ ஆன் அப்படின்னு எழுதிக்கணும். 5 லைன்ஸு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், 3 லைன்ஸுன்னு சொல்லியிருப்பேன் வேர்ட்ஸுக்கெலாம். கிராம்லாக்ஸை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு 4 லைன்ஸாவது எழுதணும் நீங்கள் அட்லீஸ்ட்டு. ஏன்னு ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எழுதக்குள்ளே மட்டும்தான் அது உங்கள் மெமரைஸில் ஆகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போனா நீங்கள் எழுதணும், நிறையா எழுதணும். தீன்னு போட்டிங்கன்னா அப்போ அது ஒரு 5 லைன்ஸ் எழுதணும். அட்லீஸ்ட் 4 லைன்ஸாவது எழுதணும் கண்டிப்பாக. மினிமம் 4 லைன்ஸ், மேக்ஸிமம் 5 லைன்ஸ்.
மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் எழுதலாம், நான் 5 லைன்ஸ் சொல்கிறேன். ஓகே, அட்லீஸ்ட் 4 லைன்ஸானு எழுதணும்ப்பா, ஃபுல்லாக எழுதணும். ஹூ டக்குன்னு ஹூன்னு கேட்டால் எப்படி டிக்கா லைட்டான்னு கேட்பாங்க, டக்குன்னு டிக்குன்னு சொல்லணும். அபோவ் லைனா ஆன் த லைனான்னு கேட்பாங்க, ஆன் த லைன்னு சொல்லணும். ஓகேங்களா, அதுமாரி நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே, இன்னையோட கிளாஸ் ஓவர். தேங்க்யூப்பா.